ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மார்க்கோ. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் மூவி. இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அனீஃப் அந்தேனின்றவர். ரைட்டிங் அனீஃப் அந்தேனி தான் பண்ணிருக்கார். இதில் வந்து நல்ல ஒரு சூப்பர் காம்போவில் ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. உன்னி முகுந்தன், யுத்தி தரேஜா, கபீர் துல்ஹன் சிங். அவர் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் நடிச்சிருந்தார். அவரோட வெஸ்டர்ன்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷ், சித்திக் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஜெகதீஷ் வந்து டோனின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. உன்னி முகுந்தன் வந்து மார்கோன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு இது காட்டுவாங்க. அதை வந்து ஒருத்தர் பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்டாக இருப்பார். அவர் பேர் தான் விக்டர். அவர் வந்து ஹீரோவோட தம்பி. அந்தன் ஃபேமிலியிலேருந்து அவங்க இருப்பாங்க. மார்க்கோன்ற அவங்க ஒரு கேரளாலேயே ஒரு கோல்டு மாஃபியா ஃபேமிலி. அவங்களே வந்து ஒரு தாதா இது மாதிரி தான். இந்த அதர்தன் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கோ வந்து ஒரு பிரதர் தான் இருப்பார் இந்த விக்டரு. அவர் அவங்க ஃப்ரெண்டோட வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்துருவான். அப்போ வந்து அதுக்கு வந்து விட்னஸாக இருப்பார். அதனால் அந்த விட்னஸாக இருக்கிறது தாரிக்ன்றவன் பார்த்திங்கன்னா இவனை வந்து ரொம்ப கொடூரமாக ஒரு ஆசிட்டில் போட்டு சாவடிச்சிருவான். ஸோ இதுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இதுக்கும் அதுக்கும் நீங்கள் வந்து பிரதர் தானே, உன்னி முகுந்தன் மார்க்கோ சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்படின்னா அவனோட ரிலேஷன், அவங்க இந்த மார்க்கோக்கும் இந்த விக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் காட்டுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த உன்னி முகுந்தன் வந்து பழி வாங்குவார். இந்த கபீர் துல்ஹன் சிங்கை வந்து பழி வாங்குவார். அதுக்கு இடையில வந்து ஜெகதீஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப தகராறில் ஒரு வில்லனாக இருப்பார். அவரை அப்புறம் இந்த தாரிக்கை வந்து பழி வாங்குவார் இந்த மார்க்கோ. அது எப்படி பழி வாங்குறன்றது தான் விஷுவலாக பார்க்கணும். அது ரொம்ப பயங்கரம் பிளட் அண்ட் கோராக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கபீர் சிங் வந்து இந்த சித்திக் ஃபேமிலி வந்து எல்லாம் பழி வாங்குவார். அதில் இருக்க குழந்தை, அப்புறம் அவங்க அம்மா அந்த வாயை கிழிச்சி சாவடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிளட் அண்ட் கோராக இருந்தது. இப்போ மார்க்கோ வந்து இந்த கபீர் சிங்கை வந்து கடைசியில் பழி வாங்கினார்லேருந்து தான் படத்தோட கதை. இது வந்து கதை. ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது அது ரொம்ப பிளட் அண்ட் கோராக ஒரு ஃபைட்டும் பயங்கரமாக இருந்தது. ஒரு இடத்துல தாரிக்கும் அவங்களாம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இடத்துல வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த உன்னி முகுந்தன். அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உன்னி முகுந்தனோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனு ஒரு வேனுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இன்னும் சூப்பராக இருந்தது. அதாவது சூப்பராக இருந்ததுன்னா இது வந்து பிளட் அண்ட் கோராக, அந்த படம் ஃபுல்லாக வந்து பிளட் அண்ட் கோராக இருந்தது. ஜான் விக் ஞாபகம் வந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஃபைட்டுன்ற இதில் ரொம்ப பிளட் அண்ட் கோராக இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களோட பார்க்கக்கூடாது. ஸோ இது அடல்ட்ரி மூவி தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.